மாதிரி கேட்குறீங்க. நீங்க ஜாதகம் கடவுள் இருக்கா இல்லையா என்ற கேள்வி ராமாயண காலத்திலிருந்து மகாபாரத காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. ஆனால் இன்றளவும் ஜாதகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு தடை இல்லை. அது கோர்ட் வர போய் கூட இந்த ஜோதிடத்தை தடை பண்ணணும்னு சொல்லி கூட கோர்ட்டே அதற்கு ஆதாரம் இல்லை, அதை தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அல்ல, எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கோவில்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அதற்கான வழிபாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்புபவர்கள் நம்பலாம், நம்பாதவர்கள் நம்பாமல் போகலாம். அது அவர்களுடைய மனதை பொறுத்தது, நிலையை பொறுத்தது. இது உண்மையா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டால் அதற்கான விடை கிடைப்பது கடினம். உண்மை என்று சொல்பவருக்கு உண்மை, இல்லை என்று சொல்பவருக்கு நாம் இதை சொல்ல போனோம்னா கடவுள் இல்லை என்று சொன்ன நம் வாழ்க்கையிலேயே நடந்த விஷயங்கள். எம்.ஆர். ராதா அவர்கள் கூட கடைசியில் கடவுளுடைய கரங்களை பிடித்தார் என்று சொல்வார்கள். கடவுள் இல்லை என்று சொன்ன கண்ணதாசன் கூட கடைசியில் அர்த்தமுள்ள என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு போனார். இதற்கெல்லாம் விடை சொல்வதை விடை கேட்பவர்களே தெரிந்து கொள்வது நன்றாக இருக்கும் என நினைக்கின்றேன். நம் மனசுக்கு நல்லா இல்ல, உடம்புக்கு நல்லா இல்ல, மன அழுத்தமாக இருக்கிறது, மனபாரமாக இருக்கிறது என்கிற போதெல்லாம் நிச்சயமாக நாம் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மன நிம்மதியா இருக்கிற மாதிரி தோணுது. அப்ப அங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. மந்திரங்கள் சொல்லப்படுகிற போதும், உச்சாட்டமான அந்த மந்திர உச்சரிப்பு வருகிற போதும் நமக்கு ஒரு மாற்றங்கள் தெரிகிறது. நிச்சயமாக அதுதானே சார். இப்ப நிறைய விஷயங்களை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிற போதும், இதற்கு ஒரு தீர்வு எங்காவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற போதும் அந்த ஆலயங்களை நோக்கி செல்கிறோம், கடவுளை நோக்கி செல்கிறோம், அந்த கடவுளிடம் கருணை காட்டுங்கள் என்று கேட்கிறோம். அப்படித்தானே? நமக்கு எதுவுமே நடக்கவில்லைன்னா கடவுளே இல்லை, நீ கல்லுன்னு சொல்லி திட்டோம். கர்மாவினுடைய வெளிப்பாடு தான் சொல்றோம். நேற்றைய தினம் அருமையாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். மனிதனுடைய வாழ்க்கையில கடவுள் பெரிதா கர்மா பெரிதான்னு. இது நீங்க போய் வலிடி ஜோதிடம் யூடியூப்ல பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு சார். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பவர் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தை இப்ப இன்னைக்கு சிவன் தான் உலகத்துல மிகப்பெரியவர் சொல்றோம் இல்லையா? அப்ப சிவன் பார்வதி 2 பேருக்கும் 2 குழந்தைகள் சொல்றோம் இல்லையா? அதிலே வீரத்தால் உலகத்தை சுற்றி வந்தவன்னா முருகன், விவேகத்தால் கனியை பெற்றவன்னா கணேசன். அப்படித்தானே? அவர் ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் என்று பறந்து சென்றவர் முருகப்பெருமான். என்ன பறந்து போக? நம்மை பெற்றெடுத்தது தாயின் தகப்பனும் தான். அப்புறம் உலகம் எங்க இருக்கு? இவங்க 2 பேரும் நம்மளை பெற்று வளர்க்கலன்னா நமக்கு உலகம் ஏது? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சிவா நலம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க ஐயா. வராகி தாயை போற்றி. வணக்கம் வணக்கம். சின்னசாமி, ரங்கசாமி, வணக்கம் ஐயா. இந்த இதுல நீங்க நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. நாம் சைடு காய். வணக்கம் நிர்மலா, குகன்யா, வணக்கம் வணக்கம். நிறைய விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த உலகத்தில் நம்ம எதையுமே கொண்டு போக போறதில்ல சார். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எதுக்கோ டொனேஷன் நிறைய ஆகுறாங்களே, நீங்கள் இந்த மரக்கன்று நடுறதுக்காவது. நான் யார்ட்டையும் போய் கேட்குறதில்ல சார். அறக்கட்டளை பண்ணியிருந்தாலும் கூட நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை செய்வோம். நம்மளால் ஒரு 1000 மரங்கள், 2000 மரங்கள், 5000 மரங்கள், என்னை பொறுத்தவரை இந்த மரங்கள் நடுறோம் இல்லையா, மரங்களை பேருக்கு வரிசா எங்கேயோ கண்டுகளை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு அதோட போயிடுறது. செத்து போயிடும், கண்டு போகிறோம், ஆடு மாடு வாங்கிட்டு போயிடும். இது ஒரு பொழப்பும் இல்லை, இது ஒரு வேலையும் இல்லை. இது செய்ய வேண்டாமே. அப்படிதான் நினைக்கிறேன். இது செய்ய வேண்டாமே. நமக்கு அந்த